நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போற ஒரு பதிவு உண்மையாகவே ஒரு நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உண்மையிலுமே உங்களுக்கு மனசு அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நான் சொல்றத கவனிச்சு கேளுங்க. வித்யா நடராஜன் அப்படின்ற 2 தம்பதிகள் ஒரு பிளாட்ல வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. நடராஜன் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி போன ஒரு ஓய்வு பெற்ற பணிக்காரரு. அதே மாதிரி அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு திடீர்னு கால் முறிவு ஏற்பட்டு வீட்டில் வேலை செய்ய முடியாத நிலையில இருக்காங்க. அப்போ தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி யாராவது வேலைக்காரிக்கு கிடைச்சா வீட்டுக்கு கொஞ்சம் துணையா அமுச்சு விடுங்க, என் பொண்டாட்டிக்கு கால் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதன்படி ஒரு அம்மா வராங்க. திடீர்னு கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து அவர் பாக்குறாரு. யாருமா நீ, என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, என் பேரு கோவலம், நான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. கோவலமா கோகிலாவா அப்படின்றாங்க. கோவலம் அப்படின்றாங்க. எனக்கு அப்பதான் அந்த பேர் பாத்தீங்கன்னா புதுசா தெரிஞ்சுது. இது வரைக்கும் கோவலம் அப்படின்ற பேரையே நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரிம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் வேலைக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து என்ன அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்றாங்க. சரிம்மா எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாயா, சாப்பாடு கொடுத்து ஆனா ரூம் கொடுத்துடணும். நான் இங்க எனக்கு தங்கறதுக்கு எதுவும் இடம் இல்லை. நான் ஏற்கனவே தாம்பரத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வீட்டு ஓனரு துபாய் போயிட்டாரு, அதனால இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் வேலைக்கு அப்படின்றாங்க. சரி உள்ளவாமா, எனக்கு என் பொண்டாட்டிக்கு கால் உடஞ்சிருக்கு, அதுக்கு தான் உதவி தேவை, நீ இங்கேயே இருந்துக்க, 6000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையா, உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவங்க பட்டுக்கும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்க பாக்கிறதுக்கு ஒரு 50 வயசு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தோற்றத்துல 30-35 வயசு மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒரு பளபளப்பான மேனியாட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நடராஜனோட மனைவியோட தங்கச்சி மாதிரி அவங்களுக்கு முறை தோணுது. பட் இருந்தாலும் இவருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லை. ஆளு பாக்கிறதுக்கு கிழிஞ்ச சேலை, தலையில எண்ணெய் வைக்காத முடி, கொஞ்சம் ஏழுமா அவங்க முகத்திலே தெரிஞ்சுது. இப்படி இருக்கிற பொண்ணை யாரு தான் நல்லா பார்த்துப்பாங்க. சரி, ஏதோ ஆக மொத்தம் எங்க வீட்டுல இடம் இல்லம்மா, இப்போ நீ எங்க தங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பரவாயில்லையா, நான் கிச்சன்லயே படுத்துக்கிறேன் அப்படின்னு கோவலமும் சொல்றாங்க. சரின்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. முத நாள் சமைக்கும் போது நடராஜனுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன சாப்பாடு இது, கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல என்ன பண்றது, மனைவிக்கு கால் உடஞ்சிச்சு, இதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் முட்டைக்கோசை வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டியை கருவு விட்டுறாங்க. அப்போ நடராஜனோட மனைவியே ஏஞ்சி திட்டுறாங்க. என்ன நீ இப்படிதான் சமைப்பியா, சட்டியை கருவு விட்டியே, உன் நினைப்பு எங்க இருக்குது, ஒழுங்கா வேலை செஞ்சா செய், இல்லாட்டி இங்க இருந்து போயிடு, எதுக்கு எங்க உயிரை வாங்குற அப்படின்னு திட்டுறாங்க. மன்னிச்சுக்கோங்கம்மா, ஏதோ ஒரு நினைப்புல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க சாப்பாடு சாப்பிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசத்துலயே அவங்களோட சாப்பாடு பிடிச்சி போயிடுச்சு. நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் பலகாரம், ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே விதவிதமா செஞ்சு போட ஆரம்பிச்சாங்க. ஒரு அக்காவை பாத்துக்கிறத மாதிரியே அந்த கால் உடஞ்ச நடராஜன் மனைவியை கோவலம் பாத்துக்கிறாங்க. இப்போ கோவலத்தை அந்த வீட்டுக்காரங்களும் நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, தன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்பவும் இல்லை, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு காட்சியும் பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் நடராஜன் ஒளிஞ்சு நின்று கோவலம் சாப்பிட்றத பார்த்திருக்காரு. அதுவும் வெறும் சொத்தை சாப்பிட்டு இருக்காங்க. கஞ்சியில உப்பு கூட போடாம சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. ஆனா கோவலம் அது எதையுமே பொருட்படுத்தாம தூங்குறது கூட தெரியவே தெரியாது. காலையில அவங்களுக்கு முன்னாடியே ஏஞ்சிருவாங்க. அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு படுக்கிறது, அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்தது. சாப்பாடு நல்லா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பேங்க்ல வேலை செஞ்ச அவங்களோட ஸ்டாஃபும் வந்துடுறாங்க. பணி ஓய்வு பெற்று இருக்கிறதால அடிக்கடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க, நடராஜனை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போதான் கேரட் அல்வா செஞ்சு கோவலம் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த அல்வாயை சாப்பிட்டுட்டு எல்லாரும் செம்ம சூப்பரா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி ஒரு அசத்தலான சாப்பாடு. இப்போ நடராஜனுக்கும் வித்யாவுக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் மும்பைல அவங்க ஒய்ஃபோட இருக்காங்க, இன்னொரு பையன் டெல்லியில இருக்காங்க. எப்பயாவது லீவு கிடைச்சதுன்னா சம்மர்ல ஹாலிடேவுக்கு
திருப்பி கொஞ்ச நாள் ஃபங்க்ஷன் எதாவது இருந்ததுன்னா அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வந்து வெளியில இருக்கிறதால இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறதுக்காக தான் கோவலம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல திடீர்னு மூத்த பையன் ஊருக்கு வராரு மருமகளை கூட்டிட்டு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்றாங்க. அப்போ கோவலத்தோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு மூத்த பையன் ரொம்ப அருமையா இருக்குது, இந்த வேலைக்காரி இந்த மாதிரி வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான், நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மருமகளும் சொல்றாங்க, ஆமாம்மா எனக்கும் இந்த வேலைக்காரி பிடிச்சிருக்கு ரொம்ப, அவ்வளோ ஒரு எளிமை, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, யாருக்கிட்டையும் எதுவும் வம்பு தும்பும் வச்சுக்கிறது இல்லை, சாப்பாடு கூட சாப்பிட்றது கூட வெளியில தெரியல, அவ்வளோ அருமையா சமைக்கிறா, இந்த வேலைக்காரியை நாங்கள் கூட்டிட்டு போறோம், நீ கேட்கறத விட நான் அதிகமாகவே சம்பளம் தரேன் வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க மூத்த பையனும் மருமகளும். அதுக்கு கோவலம், வேண்டாங்க நான் இங்க இருக்கிறதே எனக்கு போதும், தராங்க எனக்கு தகுந்தா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க, மறுத்துடுறாங்க. உடனே அவங்களும் 2 நாள் இருந்துட்டு திருப்பி ஊருக்கு போயிடுறாங்க. இது வரைக்கும் 6 மாசம் கடந்து போச்சு. இந்த 6 மாசத்துல ஒரு நாள் கூட தலைவலிக்குது, ஜுரம், எனக்கு லீவு வேணும்னு சொல்லி கேட்டதே இல்லை. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. அவங்க முதலாளி கொடுக்கற சாப்பாடை கூட விதவிதமா செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுல கொஞ்சம் கொடுன்னு சாப்பிடுன்னு சொன்னா வேணா ஐயா பரவாயில்லன்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே ஒஞ்சி சாப்பிட்டதும் கிடையாது. தட்டுல ஓரமா கொண்டு போயிட்டு கிச்சன்ல வச்சா கூட அது சாப்பிட்றது இல்லை. வெறும் சோத்துல தண்ணியில ஊற்றி உப்பு போடாம தான் சாப்பிடுவாங்களாம். அதோட தீபாவளி பொங்கல்னு சொல்லி சாரியாவது மாத்தி கட்டுமான்னு சொல்லி புடவை கொடுத்துருக்காங்க. அந்த புடவை எதுவுமே கட்டாம சைடில் அப்படியே வச்சிருந்திருக்காங்க. அவங்க அந்த கட்டிட்டு வந்த புடவையை மட்டும்தான் 2-3 மாத்து துணியோட வச்சு இங்கிட்ட வந்து நடமாடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள், ஐயா நான் பூந்தமல்லி வரையும் போயிட்டு வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு வந்து கேட்கும்போது, அதுவும் தயக்கமா கேட்கும்போது, என்னம்மா வேலைன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே நிக்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களும் அமுச்சு விடுறாங்க. கோவலம் எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் தான் சமைச்சிட்டு மதியத்துக்கு உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா நான் போறேன்யா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், 6 மாசத்துக்கு அப்புறம் நீயே இப்பதான் அரை நாள் லீவு கேட்டிருக்க, எந்த சமையலும் செய்யலாம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. உடனே அந்த வேலைக்காரியும் போறாங்க. மறுநாள் சாயங்காலம் தான் வராங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு தயக்கத்தோட, ஐயோ பொண்டாட்டியால ஏந்திரிக்க முடியாது, இவருக்கு சமைக்க தெரியாது, இப்படிப்பட்டவங்கள தனியா விட்டுட்டு போயிட்டு நம்ம வரமே அப்படின்ற தயக்கத்தோட உள்ள வராங்க. மன்னிச்சிருங்க ஐயா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு காஃபியை போட்டு கொடுத்து உளுத்த பருப்பு உருண்டிய சாப்பாட்டுல செஞ்சு கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில, ஏங்க நான் நைட்டெல்லாம் கிச்சன்ல போய் பார்த்தேன், கோவலம் செம்மையா அழுதுகிட்டே இருந்தா, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் என்னத்தை கேட்கறது, நான் எத்தனை தடவை கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லி அவங்களும் 2 பேருக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்ச உடனே ஒரு 30 வயசுல ஒரு பையன் வரான். எங்க அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. நீ யாருப்பா, யார் தேடி இங்க வந்த, யாரு உன்னோட அம்மா, உனக்கு யாரு வேணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா பேரு கோவலம், அவங்க இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க, எங்க கூப்பிடுங்க அப்படின்றாங்க. என்னது கோவலமா, கோவலத்துக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதன்ல எங்க கிட்ட சொன்னான், அதனாலதானே நாங்க வீட்டிலேயே வேலைக்கு வச்சோம். இந்தாமா கோவலம் இங்க வா, உன் பையன் சொல்லிட்டு யாரோ ஒரு பையன் இங்க வந்திருக்கான், என்ன விஷயம் கேளு அப்படின்னு சொல்லி கோவலத்தை கூப்பிடுறாங்க. கோவலமும் வராங்க. இங்க எதுக்குடா வந்த, உனக்கு என்ன வேணும், போ இங்க இருந்து அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், வேணா நீ வந்து இங்க எதுக்காக தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, பாரு கிழிஞ்ச சேலை, வேலைக்காரிய ஒரு வேஷம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி நீ, உனக்கு 2 கோடி ரூபா இருக்குது, வாங்கிக்க, செவனேன்னு வந்து வீட்டுல இரு, இல்லாட்டி அதையாவது வாங்கிக்க, உன் பிச்சை காசு ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை, ஒழுங்கா போயிடு, நான் வந்து இங்க செம்ம கடுப்புல இருக்கேன், இதுக்கு மேல இங்க வந்து என்னை தொந்தரவு பண்ண செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இவங்க 2 பேரையும் பேசும்போது உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அந்த பையன் என்ன சொல்றான், நானே எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறேன், 2 கோடி ரூபா அசால்ட்டா வேணான்னு சொல்லி சொல்ற, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ போயிட்டே இருறா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பணத்தை கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, உன்னை வந்து கடைசி காலத்துல நாங்க தான் தூக்கி போடணும், அதை மட்டும் பாத்துக்க, டேய் நீ ஒன்னும் என்னை தூக்கி போட தேவையில்ல, எனக்கு தூக்கி போடுறவங்களுக்கு என் பின்னால 4 பேர் நல்லவங்க இருந்தா போதும், ஐயா நீங்க என்ன தூக்கி போட மாட்டீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கோவலம் கேட்க, என்னம்மா இது கேள்வி, நீ எங்க வீட்டுல இருக்க, கண்டிப்பா உன்னோட கடைசி காலத்துல எங்க வீட்டுல நாங்க இருக்கும்போது முடிஞ்சதுன்னா நாங்க தாம்மா பாப்போம்னு சொல்லி அவரும் சொல்றாரு. அதோட அந்த பையனும் அங்க இருந்து, ஏதோ பண்ணி தொலை, நான் போறேன், காசை வேணான்னு சொல்ற ஒரே ஆள் நீ தான், கடைசி காலத்துல கஷ்டம் தான் பட போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிடுறான். உடனே அழுதுகிட்டே உள்ள போறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லை. அவங்க கோவலமாவே வந்து, ஐயா அம்மா
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா சொல்லு அப்படிங்கும்போது, எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க, அதுல ஒரு பையன் தான் இவன். 2 பசங்களா? ஐயோ, என் 2 பிள்ளைங்கள மறந்துட்டுனே. 2 பிள்ளைங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சு. ஒரு டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சிருக்கோம். ஏக்கர் கணக்குல எங்களுக்கு சொத்து இருக்குது. கல்யாண மண்டபம் பூந்தமண்டியில கட்டியிருக்கோம். அந்த மண்டபத்தை விற்க போறதா நான் நேற்றுக்கு காய்கறி கடைக்கு போனேன்ல, அப்போ என் பையனை பார்த்தேன். அவன் தான் சொன்னான். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் நேற்றுக்கு 6 நாள் லீவு கேட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போயிட்டு கையெழுத்து போட்டு வந்தேன். இவ்வளவுதான் ஏன் நடந்துச்சு. அந்த 2 கோடி ரூபாய் மொத்தம் 8 கோடி ரூபாய்க்கு வித்துச்சு. அதுல 2 கோடி ரூபாய் எனக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த 2 கோடியை தான் வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் கோவலம், எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற? நான் நினைச்சேன் உன்னோட தோற்றம் தான் பாக்குறதுக்கு 30-35 வயசு மாதிரியே இருக்குது. ஆனா உனக்கு வயசு 50ன்னு நினைச்சப்பவே நீ பெரிய கோடீஸ்வரியா தான் இருக்கணும்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் கூட ஏதோ தானன்னு உன்னை எடை போட்டுட்டேன். ஏன் கோவலாம், நீ எதுக்காக கஷ்டப்படுற? அந்த 2 கோடியை வாங்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஜோரா சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, வேண்டாயா, அந்த மாதிரி உழைக்காம வர்ற காசு எனக்கு தேவையே இல்லை. என் வீட்டுக்காரரு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பசங்களே என்னை ஏமாத்துறானுங்க. அப்படி ஏமாத்தி திருப்பி கொடுக்குற காசை நான் வாங்கி என்னையா பண்ண போறேன்? அந்த காசு ஒண்ணு எனக்கு வேணவே வேணாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு சொல்லிட்டோம், நீ கேட்க மாட்டேன்றே கோவலம். சரி, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாத்தியா, நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரிய எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா நம்ம அடைச்சு வச்சிருந்திருக்கோம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, இருந்துட்டு போட்டுங்க, அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்மளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாத்துக்கும் சாப்பாடு சமைச்சு போட்டு பரிமாறிட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. கோவலமும் கிச்சன்ல தரையில படுத்துக்கிட்டாங்க. இப்போ காலைல ஏஞ்சி உடனே வராங்க. தினமும் காலைல ஏஞ்சி உடனே டிகேஷன் போட்டு ரெடியா இருக்கும் கோவலம். இன்னைக்கு எங்க கோவலத்தை காணோம்? கோவலம் என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடராஜன் உள்ள வராரு. கிச்சன் உள்ள காணோம். உடனே மனைவி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, கோவலத்தை காணோம் அப்படின்னோடனே முல்ல அவங்களும் நடந்து வராங்க. வந்துட்டு எங்க உன்னையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த லெட்டர்ல, ஐயா, அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. எப்போ நான் ஒரு கோடீஸ்வரின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ, இதுக்கப்புறம் என்னை அதட்டி வேலை வாங்குற தன்மை உங்களுக்கு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஏழ்மை தான் பிடிக்கும். அதனாலதான் அந்த 2 கோடி ரூபாயே நான் வேணான்னு சொல்லி ஒதுக்கி என் பையனையே செருப்பால் அடிப்போம் போடான்னு சொல்லி துரத்தி விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் நான் இருந்தா என்னை வேலை வாங்க முடியாம நீங்களும் அவஸ்தைப்படுவீங்க, நானும் வேலை செய்ய முடியாம அவஸ்தைப்படுவேன். அதனால நான் இங்க இருந்து போறேன்யா. ஆனா நான் சும்மா ஒன்றும் போகல. இதுக்கப்புறம் நீங்க என்னோட சம்பள பணத்தை என்ன பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் வேணான்னு சொன்னல, சம்பளத்தை மொத்தமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னல, அந்த காசை மட்டும் அடையாறுல இருக்கிற அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருங்க ஐயா. உங்க ஞாபகார்த்தமா ஒரே ஒரு டம்ளரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போறேன். அந்த டம்ளர்ல எப்போ குடிச்சாலும், தண்ணி குடிச்சாலும், டீ குடிச்சாலும் உங்களோட ஞாபகம் மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் போவோம் ஐயா. இது மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துட்டு போற ஒரே ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்குது. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை படிச்சு பார்த்த உடனே 2 பேத்துக்கும் கண்ணீரே ஓடுது. பக்கத்துல பார்த்தா அவங்க கொடுத்து வச்ச புடவை எல்லாத்தையும் ஒரு செல்ஃப்ல வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இன்னும் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இப்படிப்பட்ட மனசு யாருக்கு வரும்? இப்படிப்பட்ட வேலைக்காரியை நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி இவ்வளவு நல்லா அதட்டி உதட்டி முதல்ல சாப்பாடுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சனியெல்லாம் திட்டிருக்கமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கதறி இருக்காங்க. இந்த கதறின பதிவை தான் ஒருத்தர் முகநூல் பதிவில் பதிவிட்டு இருக்காங்க. அந்த பதிவை தான் உங்ககிட்ட நான் இப்ப சொன்னேன். இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.